தேங்க்யூலா. எல்லாம் சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஹோலி கோஸ்ட், நன்றி 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 நன்றி. தேங்க்யூ, நன்றி அப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ. அன்றுவரே ஸ்தோத்திரம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கப்பா. அன்றுவரே இந்த காணிக்கைக்காக நன்றி சொல்லுகிறோம். அன்றுவரே 100 மடங்கு இந்த காணிக்கை 1000 மடங்கு பெருகி செய்கிறார். அன்றுவரே சபை மக்களையும் சபை குடும்பங்களையும் அன்றுவரே திருச்சபை தேவைகளையும் சந்திக்க முடியாது ஆஸ்வதிக்க முடியாது செபிக்கிறோம். அன்றுவரே இந்த மாதத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றுவரே இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றுவரே ஸ்தோத்திரம் நியூ இயர் ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றுவரே ஒரு நாள் ஆண்டவரே அப்பா வீடு சந்திப்பை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றுவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா ஊழியங்களையும் ஜெபங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. அன்றுவரே இப்பொழுது கூட ஆண்டவரே வார்த்தைக்காக செபிக்கிறோம். அன்றைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரியாயிருக்கிறார். நீர் பேசுகிறார். சூழ்நிலைக்கு சுவாதமாக்கி தந்ததுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வீக பிரசனம் மூடிக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கனமும் மகிழ்வுண்டாவதாக. இந்த காலை வேளையில இந்த புதிய மாதத்தில் திருவிழாவில் பங்கு பெற்று வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எடுத்து ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உன்னத மாணவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவரில் தங்குவான். போதும். உன்னத மாணவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவரில் தங்குவான். உன்னத மாணவர்னா யாரு? உன்னத மாணவர்னா யாரு? தெய்வம். யாரு? கரெக்டா சொல்லுங்க. உன்னத மாணவர் யாரு? ஹல்லேலூயா. உன்னத மாணவர்னா இயேசு. ஹல்லேலூயா. இயேசுவின் மறைவில் இருக்கிறவன் பிதாவினுடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்துல இயேசு வந்து போவார். கர்த்தருடைய தூதனானவரா வந்து போவார். இல்ல கண்மலைன்னு சொல்லுவாங்க. என் கண்மலை, என் கோட்டைன்னு. கண்மலைனாவும் இயேசுதான். அதனால கண்மலை அவர் பேசும்போது அடிக்கும் போது ஆண்டவர் வருத்தப்பட்டது காரணம் அதுதான். ஏன்னா கண்மலை யாரு? இயேசு. அந்த இயேசு எங்க இருக்காரு தெரியுமா? கொலோசியர் 1:27 வாசிக்க வேண்டாம். கிறிஸ்துவான ஒரு மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த இயேசு எனக்கு அந்த உன்னதமானவர் எனக்குள் வந்திருக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்துல பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் தான் உள்ள போவாங்க ஸ்தலம். அந்த இடத்துல தான் ஆசாரியர்கள் தான் போக முடியும், பிரதான ஆசாரியர்கள் போக முடியும். இன்றைக்கு தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? எனக்கு நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னத மாணவரின் மனதில் இருக்கிறவன் சர்வ எபேசியர் சொல்ற எபேசியர் அதான் எழுதியிருக்காரு, பவுல் அதான் எழுதியிருக்காரு. உன்னதங்களிலே அவரோடு கூட எழுப்பி உட்கார செய்தார். ஹல்லேலூயா. அவர் என்றைக்கு மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அந்த நாளே அவர் உன்னதங்களிலே அவரோடு கூட எழுப்பி அவரோடு கூட பண்ணியிருக்காரு, உட்கார செய்தார். நீங்க இங்க திருச்சபையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா ஆவிக்குள்ள ரகசியம் என்ன? அவரோடு கூட உட்கார்ந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11 மாதங்கள் முடிந்து 12வது மாதம் வந்திருக்கோம். இது கடைசி மாதம். ஆனா எல்லாம் இது கடைசி மாதம் சொல்லுவாங்க. ஆனா இது நமக்கு பண்டிகை. அது மாத்திரம் இல்ல, புதிய ஆண்டுக்கு பிரவேசிக்கிற மாதம். இது சுத்திகரிப்பின் மாதம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு புதிய மாதத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஐயோ, இந்த 11 மாதம் ஆண்டவர் நம்ம நடத்தி வந்தாரு. பல விதமான போராட்டங்கள் வந்திருக்கலாம், நீங்க பலவித சோதனைலாம் வந்திருக்கலாம், அக்னியில கலந்து வந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு நீங்க உணரக்கூடாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னியில போடும் போது தான் ஆண்டவர் உள்ளாங்க. நீங்க துன்பத்துல இருக்கும் போது ஆண்டவர் கூட இருக்கிறார். நீங்க மரணத்தின் பாதையில இருக்கும் போது அவங்க கூட இருக்கிறார். தாவீது சொல்றாரு, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர். இங்கிலீஷ்ல எழுதிருக்கு. இங்கிலீஷ்ல அது கரெக்டா எழுதிருக்கு. ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 23. சங்கீதம் 23 முதல் வசனத்தை வாசிக்க. எல்லா இதுக்கும் மகப்பா தெரியும் எல்லாருக்குமே.
கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படின்னா குறைபடுவேன். பாருங்க, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அடியல் சொல்லும் போது மொத்தம் 7 தடவை சொல்ல போறோம். 7வது தடவை இந்த வார்த்தை சொல்லும் போது கடைசியா நம்ம சொல்லலாம். இப்போ 6 முறை ஒரு முறை சொல்லும் போது அந்த சவுண்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். 3வது கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். 4வது கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். 5வது கர்த்தர் என் மெய்ப்பராய் சத்தமா. 6வது கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். என்ன புரியுது உங்களுக்கு? சிறு பிள்ளை சண்டை காசம் முதல் சொல்ற வசனம் இதுதான். சிறிய வயதுல மகப்பான வசனம் இதுதான். எடுத்தோன்னு பைபிளே படிக்கலையா, அன்னைக்கு லேட் ஆயிடுச்சா, எடுத்தோன்னு வாசிக்கிற வசனம் இதுதான். ஆனா உனக்கு புரிஞ்சுக்கணும், 6 வசனம் தான் இருக்கு. 6 நாளுக்கும் சேர்த்து, ஆனா 7வது நாள் ஆசீர்வாதத்தை சேர்த்து என்ன கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என், நீங்க சாதாரண கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எழுதும் போது தாவீது, அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சோதனை. அது பாருங்க, 22 முதல் வசனத்தை படிங்க. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? அப்படி 22ஆம் அதிகாரத்தில் பல விதமான சோதனை சவுல் துரத்திட்டு வர்றாரு. மாகோன் பள்ளத்தாக்கு. மாகோன்னா அந்த யூதேயா பள்ளத்தாக்குக்கு முன்னாடி அந்த வாசல் பேர் தான் மாகோன். அது வரை துரத்திட்டு வராங்க. சுத்தி 400 பேர் அவர் துரத்திட்டு வராங்க. நல்லா கவனிங்க. 16ஆம் வசனத்தை படிங்க. 16 அதே 22 16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் என் உருவ குத்தினார். இந்த வாக்குத்தத்தை அப்படியே ஏசப்பாக்க அப்படியே அந்த நிறைவு. அவர் இந்த வார்த்தையை அங்க சிறுவையில சொல்லுவார். அடுத்த 7ஆம் 17ஆம் வசனம் படிங்க. என் எலும்புகள் எல்லாம் 17 என் எலும்புகள் எல்லாம் நான் எண்ணாமல் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். வாக்கு தத்துவம் சிலுவை நிறைவேறுது. தாவீதுக்கு இப்படிப்பட்ட போராட்டம் நடக்குது. சுத்தி வந்துட்டாங்க. மாகோன் அந்த யூதேயா பள்ளத்தாக்கு. இஸ்ரவேல் தேசம் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணுங்க, இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வாதமான தேசம். இஸ்ரவேல் தேசம் என்ன இருக்கும்னா பசும் பொண்ணு இருக்கும், திராட்சை செடி இருக்கும், பேரிச்ச பழங்கள் மரங்கள் இருக்கும், அதே போல ஒலிவு மரம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆலிவ் ஆயில். அதான் என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. இப்படி ஆசீர்வாதம் இருக்கு. யோர்தான் நதி அங்க இருக்கிறது, கெதரோன் ஆற்று இருக்கிறது. யோர்தான் நதி, கெதரோன் ஆற்று. அந்த பாருங்களா, அவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தும் அந்த இடத்துல ஒரு யூதேயா பள்ளத்தாக்கு. நீங்க அந்த மேப்ல பாத்தீங்கன்னா, பைபிள் பார்த்தா யூதேயா பள்ளத்தாக்கு ஒரு அழகு நெடுல ஒரு ஷூ அளவுல இருக்கும். அப்படி அந்த யூதேயா பள்ளத்தாக்கு. யூதேயா பள்ளத்தாக்கு பாத்தீங்கன்னா அங்க பார்த்தா யூதேயா அந்த பாலஸ்தீன் அது நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்கு. அந்த பள்ளத்தாக்குகள்லாம் மரண பள்ளத்தாக்குகள். அத போனவர்களாம் பிழைக்க முடியாது. தண்ணி இருக்காது, தண்ணி இல்ல. தண்ணி இப்போ தண்ணி வேணும் அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, குறுக்க நெடுக்க ஹரிசான்டல் வெர்டிகல் சொல்லுவாங்க. இப்போ இங்க இருந்து நம்ம இந்த பாரிஸ் போறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கு, நமக்கு எப்படி இருக்கு, குறுக்க ஹரிசான்டலா இருக்கு. இப்போ இங்க இருந்து இப்படி போறோம், பண்றது போறோம்னா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது 90 கிலோமீட்டர், இது 60 கிலோமீட்டர். இவ்வளவு தூரம் அவங்க நடந்து போறோம். அல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்கு போறோம், யூதேயா பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல தண்ணீர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா இஸ்ரவேல் தேசம் எப்படி ஆசீர்வாதமான தேசம். இப்படிதான் ஆசீர்வாதமான நேரங்களில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது நமக்கு ஆண்டவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம். ஆனா பலவிதமான சோதனைகள் பள்ளத்தாக்கு நிறைந்து வந்து கொண்டிருக்கீங்களா? சோதனை வந்து கொண்டிருக்கீங்களா? போராட்டம் நிறைந்து கொண்டிருக்கிறதா? அந்த பாதையில வந்து கொண்டிருக்கீங்களா? இந்த ஆண்டு 11 மாதங்கள் முடித்துட்டீங்களா? புதிய ஆண்டுக்கு போக போறீங்களா? என்ன நடக்குமோ? ஒருவேளை நீ புரிஞ்சுக்கணும். ஆண்டு சொல்லுகிறார், இந்த பள்ளத்தாக்கு இருக்கிற இடத்துல அந்த இடத்துல எங்கேதின்னு ஒரு நீரூற்று இருக்கு. 60 கிலோமீட்டர் நடந்து போனா அங்க எங்கேதி சொல்லுங்க. என்ன நீரூற்று, என்னப்பா இது? எங்கேதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்கு பேர் என்ன? யூதேயா பள்ளத்தாக்கு. சொல்லுங்க, அந்த பள்ளத்தாக்கு பேர் என்ன? யூதேயா பள்ளத்தாக்கு. அங்க என்ன இருக்கும்? எங்கேதி பள்ளத்தாக்குல போனீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பசும் பொண்ணு இருக்கும். உலகத்திலேயே 10 அதிசயத்துல இருக்கிற அந்த ஒரு அதிசயம் எங்கேதின்னு சொல்லி அந்த பேர் பைபிள் இருக்க. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்துல இருக்கு, 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துல இருக்கு,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 நாளாகமா 20ஆம் அதிகாரத்தில் இருக்கு இந்த எங்கேதி, இந்த வார்த்தை, அந்த வார்த்தை எங்கேதி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கையில் இருக்க வகைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்ன இருக்கு? எங்கேதி. அந்த நீரூற்று பேர் என்ன? எங்கேதி. அங்க என்ன இருக்கு? பசும்பொன். சொல்லுங்க, பசும்பொன் இருக்கு. ஹல்லேலூயா. அமர்ந்த தண்ணி. அமர்ந்த தண்ணி என்னன்னா, ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சேரும் சலதி இருக்க தண்ணியை சாப்பிடாது. அதே போல நீரூற்று, இந்த கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த சில்வர் ஃபால்ஸ், அந்த ஃபால்ஸ்ல வந்து வேகமா தண்ணி வரும் பாத்தீங்களா, அது மாதிரி தண்ணியும் ஆடுகள் வந்து சாப்பிடாது. அமைதியா தண்ணி போகுது பாத்தீங்கன்னா, அந்த தண்ணியை தான் என்ன பண்ணும்? சுத்தமான தண்ணியை தான் ஆடுகள் சாப்பிடும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீரூற்று வருது, அமைதியான தண்ணி. ஹல்லேலூயா. அமர்ந்த தண்ணி. பசு முதல்ல என்னது? பசும்பொன். 2வது என்னது? பசு. என்னது? அமைதியான தண்ணி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திராட்சை, பேரிச்சம்பழங்கள் இருக்கு அதிகமா. ஹல்லேலூயா. பேரிச்சம்பழங்கள். 3வது பாத்தீங்கன்னா, 4வது பாத்தீங்கன்னா திராட்சை செடி இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திராட்சை செடி இருந்தாங்க என்ன இருக்கும்னா, என்ன இருக்கும்? ஒலிவ மரம் இருக்கும். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 127 3ஆம் வசனம். எங்கெல்லாம் திராட்சை செடி இருக்கும் அங்க ஒலிவு மரம் இருக்கு. ஹல்லேலூயா. 127 எடுங்க. இது 3ஆம் வசனம் வாசிங்க. சாரி, 128 3ஆம் வசனம். உன் மனைவி வீட்டோரும் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். 2வது, உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றினும் திராட்சை செடி இருந்தாங்க என்ன இருக்கும்? ஒலிவு மரம். முதல்ல 5 சொல்லுங்க. பசும்பொன், அப்புறம் பசும்பொன், அதுக்கப்புறம் அமர்ந்த தண்ணீர், அப்புறம் பேரிச்சம்பழம், அப்புறம் திராட்சை செடி, அதுக்கப்புறம் ஒலிவு மரம். கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி. நீங்கள் பலவிதமான பள்ளத்தாக்குல, போராட்டங்கள்ல நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர், நீங்க அந்த டிராவல்ல போங்க, விசுவாசத்தோடு போகும்போது ஆண்டவர் பசும்பொன் வைத்திருக்கிறார், அமர்ந்த தண்ணீரை வைத்திருக்கிறார், திராட்சை செடியை வைத்திருக்கிறார், பேரிச்சம்பழங்களை வைத்திருக்கிறார். அது மாத்திரம் ஒழிவ மரங்களை வைத்திருக்கிறார். சொல்றாரு, ஹல்லேலூயா. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரீர் என்னோடு, உமது கோலும் அப்புறம் என் சத்துருக்கு முன்பாக நீர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா காட்டுல மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. என்னன்னா இப்ப சயின்ஸ் படிக்கிற எர்பிஓரஸ், ஓம்னிஓரஸ் சொல்லுவாங்க. சயின்ஸ் படிக்கிற டீச்சர்ஸ் பசங்க சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேபிள்ஸ், பில்லெல்லாம் சாப்பிடும். இன்னொரு மிருகங்கள்லாம் விலங்குகளை அடித்து இப்படிதான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மான் பிள்ளை மேய்து கொண்டிருக்கும் போது ஒரு சிங்கமோ, ஒரு கரடியோ, ஒரு புலியோ வந்து என்ன பண்ணும்? அதுக்கு இறையது மான், மானுக்கு இறையினது பிள்ளை. அது என்ன பண்ணுதுன்னா, அது தாக்கும். அது வந்த உடனே பயந்து ஓடுது, உயிரை தப்பிச்சு ஓடுது. சில நேரங்களில் அது மாட்டிக்குது. ஓகேங்களா? அதை நம்ம விட்டுருவோம். ஏன்னா அது வந்து அதுதான் உணவு. இப்ப சில மான்கள், சில விலங்குகள் என்ன பண்ணும்? அந்த இடத்துல அந்த சிங்கத்துக்கோ, புலிக்கோ, கரடிக்கோ தப்பித்த பிறகு அது என்ன பண்ணும்னா திருப்பி பிள்ளை மேலும். கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மரண பயத்துக்கு ஓடிச்சு. அதுக்கப்புறம் தப்பித்த பிறகு அது பயப்படல, திருப்பி உணவு என்ன பண்ணுது? சாப்பிடுது. இப்பதான் நான் மரண இருளில் பள்ளத்தாக்க கடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அந்த கோலியாத்தை பார்த்து எல்லாம் பயந்து பாருங்க. இந்த சின்ன பையன் வாலிப பிள்ளை பயப்படல. காரணம் என்ன? தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்து அன்னைக்கே வெளிப்பட. இயேசு கிறிஸ்து அவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல வேணா அந்த மான்கள் மாட்டிக்கொள்ளலாம், உலகத்துல வேணா மான்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனா உண்மை ஆவிக்குரிய ரகசியம் என்ன? அந்த மான் தப்பித்த பிறகு அந்த மரணத்துக்கு பயப்படாம அது என்ன பண்ணுது? சந்தோஷமாக பிள்ளை மேய்ந்து கொண்டிருக்கிறது. கையெழுத்துக்கு ஆண்டு மகிழ்ந்து கொள்ளலாம். அந்த பயமே அதுக்கு இல்ல. ஹல்லேலூயா. இந்த பாதம் பயல கர்த்தர் ஏன் மெய்ப்பராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அந்த யூதேயா பள்ளத்தாக்குல மாகான் என்ற வாசல் அருகிலே அங்க தாவீது இருக்கும்போது கொலை பண்ண போறாங்க. சுத்தி வந்துட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. சவுல் வந்துட்டாரு. சவுல் அவர் என்ன பண்ணாரு? சவுல ஒண்ணுமே பண்ணல. கோலியாத்தை கொல்லும் போது அவர் தாவீதை பத்தி சவுலுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவருக்கு அசுத்தாவிலாம் வரும்போது போய் பாடும்போது தான் என்ன பண்ணுது? அந்த அசுத்தாவிலாம் வெளியேறுது. அப்ப தேவன் தாவீதோடு இருக்கான்னு தெரியுது. ஆனா இந்த பதவி, இந்த ராஜா, இந்த அபிஷேகம் போது 8 பேர் அவங்க வீட்டுல
அந்த வசனம், அதாவது ஈசாய் நம்ம அடிமரத்தில் கிளை என்று ஆண்டோட வாக்குத்தத்தம், ஆண்டோட அந்த வம்சத்துல பிறக்கணும். எட்டாவது பிள்ளைய மறந்துட்டாங்க. சின்ன ஆடு மேய்க்கிற வேலை, தாவீதுக்கு என்ன வேலை? ஆடு மேய்க்கிற வேலை. அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல தாவீதை ராஜாவா என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்ணாரு. அப்ப எனக்கு அப்படி ராஜாவா வந்துருவியா? தாவீது கொன்றது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 14000. அவருக்கு என்னது? ஒரு பொறாமை வந்துச்சு, கொல்லணும், எப்படியாவது கொல்லணும். அந்த இடத்துல அந்த மாகோன் வாசல் இருக்கு கொலை பண்ண முடியாது, கொண்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியும். 400 பேர் வளைந்து கொண்டார்கள். போராட்டம் என்ன பண்றது? ஒண்ணுமே முடியல. அப்ப சவுலுக்கு ஒரு செய்தி வந்து, பெலிஸ்தர் வந்துட்டாங்க போருக்கு. உடனே அவன் என்ன பண்ண? தாவீதை விட்டுட்டு போயிட்டாங்க. அவரு சவுல் போன வழியாவே போனா திருப்பி சவுல் வந்து என்ன பண்ணுவாரு? தாவீதை கொலை பண்ணுவாரு. இப்படி போனா யூதேயா பள்ளத்தாக்குல வழி தெரியல. வாழ்க்கை அப்படிதான். ஆண்டவரே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை இப்படி வாழ்ந்து கொள்றாங்க, எனக்கு மரணம் வந்துச்சு. இப்படிதான் அவர் பேசிட்டு போய் 28ஆம் அதிகாரத்தை சொல்லிக் கொண்டே போறாரு. போகும்போது அவர் கிட்ட போறாரு. காக்கு வறண்டு போச்சு, தண்ணி இல்ல, மரண வழியில போய் கொண்டு இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் நடந்து கொண்டு இருக்கும். தாவீதுக்கு நடந்த மாதிரிதான். அல்லேலூயா. தாவீது சொல்ற, தாவீதுக்கு மாம்சத்துல நான் மரிக்க போகிறேன் அவ்வளவுதான் என்று அவரை சொல்லிக் கொண்டு போகும்போது அந்த 16ஆம் அதிகாரம் பாருங்க. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, புலாத கூட்டம் என்னை திரும்பி போனா அவங்க என்னை வாழ்ந்து கொள்வாங்க, இப்படி போனா எனக்கு பாதை தெரியல. அவர் நடந்து போகும்போது அவருக்குள்ள ஆவியானவர் ஆத்துமா தேற்றி சொல்றாரு, இல்ல ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார், ஆண்டவர் உன்னை தேற்றுவார். அது கண்கள்லாம் அப்படியே இருளாயிடுச்சு. அல்லேலூயா. யோசிச்சு நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் போய் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அவர் கண்களை திறந்து பார்க்கும்போது அங்கதான் ஆண்டவர் சொன்னார், நீர் எங்கே நீரூற்றை காண்பிக்கிறார். கைகள் தட்டி நீங்க தாவீதை போல பள்ளத்தாக்கில் ஊடுருவாய் வந்து கொண்டிருக்கிறீங்களா? ஓ ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு எங்கே நீரூற்றை காண்பிக்கிறார். கைகள் தட்டி. அல்லேலூயா. தாவீது அந்த இடத்துல அவர் தண்ணி கிட்ட போகும்போது அமர்ந்த தண்ணி இருக்கு. பேரிச்சம்பழம் இருக்குது. பேரிச்சம்பழம் எங்க இருக்கு தெரியுமா? பேரிச்சம்பழம் எங்க இருக்குமா? அந்த காலத்துல யார் சாப்பிடுவோம்? இப்பதான் எல்லாமே யாருக்கெல்லாம் கிடைக்குது, நம்ம ஈஸியா வாங்குறோம். ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ண ஈஸியா கிடைச்சி எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். அப்ப யாரு கிடையாது? ராஜாவோட மாளிகையில, ராஜாவோட அரண்மனையில தான் சாப்பிடுவோம். அந்த ராஜா புள்ள வந்தார், சவுல் ராஜா. ஆனா ஆண்டவர் இங்க என்ன வச்சிருக்காரு? பேரிச்சம்பழ ராஜாவுக்கு போஜனத்தை அங்க தாவீது பாருங்க. உங்களுக்கும் இந்த மாதத்துல, இந்த வருகிற புதிய ஆண்டவர் பேரிச்சம்பழங்களால் புதிய ஆசீர்வாதத்தை கைகள் தட்டி. அல்லேலூயா. சோதனை கொண்டு அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை முன்னோக்கி கொண்டு வருகிறார். எதற்காக கொண்டு? எங்கே நீரூற்றுக்கு கொண்டு வருகிறார். அங்க பசு புல் இருக்கிறது. அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர். அல்லேலூயா. யோவான் சொல்றார், நானே ஜீவ அப்பம் சொல்றேன். அல்லேலூயா. நானே நல்ல மெய்ப்பன். அல்லேலூயா. யோவான் பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு நிறைய வார்த்தைகள் சொல்றார். யோவான் நானே நல்ல மெய்ப்பன், அவர்தான் மெய்ப்பன். அல்லேலூயா. அந்த மெய்ப்பனுடைய அடையாளம் தான் இந்த மெய்ப்பனுடைய அபிஷேகம். அது ஒரு அழைப்பு. வீட்டுல தாய் தகப்பன்றது அவங்க மெய்ப்பனா இருப்பாங்க, போதகனா இருப்பாங்க. அது ஒரு நிழல் தான், அது குணாதிசயங்கள் தான். மெய்ப்பன் வந்து பராமரிப்பார், மெய்ப்பன் வந்து ஒரு அன்பு செலுத்துவார். தாவீது அந்த இடத்துல தண்ணீர் அடியில் நிற்கும் போது ஒரு ஆடு வந்து திடீர்னு ஒரு பயப்படும் போது பாத்தீங்கன்னா ஆடு வந்து பார்த்தா ஆடா திருப்பி நம்ம தாக்க வந்துட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா ஆடு இருக்கு. ஆடு தண்ணீர் பக்கத்துல வந்து திரும்பி பார்த்தா தூரத்துல ஒரு மெய்ப்பன், அந்த ஆடு மேய்ப்பன், அந்த மெய்ப்பன் கோலை வச்சு நிற்கிறாங்க. ஏன்னா ஆடுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அப்ப அவர் யோசிச்சு அந்த நேரில் அது யோசித்து எழுதின பாடல் தான் அது. அதிகம் தான் அது 21 சங்கீதம். இந்த ஆடை மேய்த்தது அந்த மெய்ப்பன், என்னை இந்த பள்ளத்தாக்குகளை நீரூற்றுக்கு கொண்டு வந்த தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதுக்கு முன்னாடி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்ற பாடின அந்த தாவீது வார்த்தை மாறிட்டு கர்த்தர் என் மெய்ப்பரா சொல்லுங்க. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். சங்கீதம் 139 முதல் வசனத்தை படிங்க. சங்கீதம் 139 முதல் வசனம். கர்த்தாவே, ஒன்னாம் வசனம். கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் எழுந்திருக்கலையும் அறிந்திருக்கிறீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே,
காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். அல்லேலூயா. அதே அதிகாரத்தை தாவீது சொல்றாரு 18ஆம் வசனம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. துதிக்கும். சோதனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது அதை பார்க்காம தாவீதுக்குள்ள ஆவியானவர் பேசுறது போல அந்த உள்ளது பேசுற கர்த்தர் ஏன் மெய்ப்பராதீங்க. அப்பதான் சொல்லுவோம், கர்த்தர் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் இந்த மாதம் மாத்திரமல்ல, நீங்கள் மரண பரியந்தம் ஆண்டவர்கள் மெய்ப்பராக இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2:3 படிக்குமா? 23 2:3. அமர்ந்த தண்ணீரில் போதும், அவர் என் ஆத்துமாவை தேற்றி. தாவீதுக்கு தான் ஒரு மெய்ப்பர், நமக்கு மெய்ப்பரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறதா? உங்களுக்கு அந்த யோசனை வருகிறதா? தாவீதுக்கு மாத்திரம் தான் ஒரு மெய்ப்பரா இருந்தார், நமக்கு மெய்ப்பரா இல்லையா? தாவீதுக்கு மாத்திரம் மெய்ப்பரா இருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டில் நமக்கு அவர் எப்படி இருக்காரு? அவர் மெய்ப்பின் அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்காரு, எனக்குள்ள இருந்தார். அல்லேலூயா. யோசிங்க, நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணும் போது, நீங்க சந்தோஷமா இருக்கும் போதும், இல்ல ஒருவேளை நீங்க மகிழ்ச்சி இல்லாத நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் வசனம் உங்ககிட்ட பேசுறாரா? இல்ல, பேசியிருக்கு. சபைக்கு வரும்போது அந்த போதகருக்கு தெரியாது நீங்க எந்த சூழ்நிலை வந்திருக்கீங்க, போதகருக்கு தெரியாது. அவர் ஆண்டோட வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு தொட்டச்சா தோணலையா? தொட்டு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நீங்க கலங்கி நிற்கும் போது, இந்த காரியம் என்ன நடக்குமோ, என் வாழ்க்கையில என்ன இப்படி நடந்து சோதனை வந்து கொண்டிருக்கிறது என்று நீங்க போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஆட்டோல திடீர்னு ஒரு வசனம் வருது பாத்தீங்களா? அல்லேலூயா. வீட்டுல நிறைய வசனங்களை ஒட்டியிருப்பீங்க, அந்த வசனத்தை பார்த்துக்க மாட்டீங்க. திடீர்னு அந்த சூழ்நிலை அந்த வசனம் உங்ககிட்ட பேசும். அதான் தன் ஆத்மாவை தேற்ற வாழனையே நமக்கு அனுப்பியிருக்காரு. தாவீதுக்கு அப்ப வெளிப்பாடு, இன்றைக்கு நம்ம பாருங்க, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, தேற்ற வாழனை என்ன பண்றாரு? தேற்றிக் கொண்டிருக்கிறார். இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நிறைய முறை நான் வண்டியில போகும்போது நிறைய வசனம், நூற்றுக்கணக்கான வசனங்களை எனக்கு காண்பித்திருக்கிறார். திடீர்னு ஆட்டோ சேஸ் பண்ணி கொடுங்க, வழி வெளியே பார்த்தா அந்த வசனம் இருக்கும், உன்னை அதிசயங்களுக்காக, உன்னை கீர்த்திமாய் புகழ்ச்சிமாய் இருக்கிறேன், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நூற்றுக்கணக்கான வசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். வார்த்தை பேசும், ஒன்றே உற்சாகம் சந்தோஷம் வரும். கையில் ஆண்டு வகைப்படுறாங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவன், நித்தமும் அவர்களை நடத்துவார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளை, நீதியின் பாதைனா அவர் நீதி தேவன், ரைச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை. அவர் நீதியின் பாதை அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா கரெக்டானதே நீதியின் பாதை, நல்ல வழியை நமக்கு என்ன பண்ணுறது, கைகளுக்கு நாடு வைக்கப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், ஒரு கோலும் தடியுமை கேட்டும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் பாருங்க, அந்த நீர் ஊற்றுல பார்த்தேன், பசுப்புல் இருந்தது, அம்மாந்த தண்ணி இருந்தது, பேரிச்சம்பழம் இருந்தது, அது திராட்சை செடி இருந்தது, ஒளிவு மரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த திருவிருந்து பங்கு பெற வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய 40 பெற்று வந்தது. கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி. ஹல்லேலூயா. சொல்றாரு, என் ஜீவன், அவர் 22வது சங்கீதத்தை சொல்றதை மறந்துட்டாரு. சொல்றாரு, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் தன்மையும் கிருபையும் தொடரும். பலவிதமான சோதனை வரும்போது என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு சொல்வதற்கு மாறாக நீங்க நம்ம என்ன வசனம் சொல்லணும்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்து நடத்தார். கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி எடுத்த ஒரு வாசிக்கலாம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம். ஆபகுக், யோனா, நாகும், ஆபகுக். யோனாக்கு அப்புறம் நாகும், ஆபகுக் 3ஆம் அதிகாரம் வசனம் 17.
அது செப்பனியா 1 போட்டிருக்கோம். அப்ப ஆபத்து தான் 1086. படிங்கம்மா. அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிக்கிறேன். 22ஆம் சங்கீதத்தில் தாவீது சொன்னது போல, அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் உண்டாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தில் விளையாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் என் மெய்ப்பா இருக்கிறார். இருள் இருக்கிற வெளிச்சம் வந்துச்சுன்னா வெளிச்சம் தான், இருள் தெரியாது. ஹல்லேலூயா. ஏசாயா 59:60 சொன்னது போல, எழும்பி பிரகாசம் உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காலில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன் மேல் உதிப்பார். இந்த இருள சூரியன் வெளிச்சம் கொடுக்கலாலும், சந்திரன் வெளிச்சம் கொடுக்கலாலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அவர்தான் நமக்கு மெய்ப்பர், அவர்தான் நமக்கு பசும்புல், அவர்தான் நமக்கு அமர்ந்த தண்ணீரை கொண்டு வருகிறார். எல்லாவற்றையும் சூழ்நிலை சாதகமாக இல்லாத போதும் அதை சாதகமாய் பேசுவோம். இல்லாதவர்கள் இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன், நம்ம எப்போது எது இல்லையோ அது இருக்கு என்று பேசுறோம், எது தோத்து போச்சோ அது தோச்சு பட்டு போச்சா அது வளரும் பேசுறோம். விதை நம்ம போடுறோம், மண்ணு தோண்டி போடுறோம், அது வளர்க்குறது யாரு? தாய் தகவல் நான் உன்னை பெத்தேன், நான் உன்னை பெத்தேன், நான் உன்னை பெத்தேன். ஆமா, அவன் தான் பெத்தாங்க, அதான் உண்மை. அதான் வச்சிருக்காரு. ஆனா அது யாரு உருவாக்குற? உள்ள எவ்வளவு கர்ப்பத்தின் கனிகள் நிக்காம போகிறது, எவ்வளவு பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறது, எவ்வளவு பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டு கொள்ளுங்கள் பழுது பெறுங்கள் என்று சொல்லி வாக்குறுதிப்பட்டிருக்காரு. அதை உருவாக்குறது யாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உருவாக்குவார், வழியில்லாத வழி உண்டாக்குவார். இல்லாததை இருக்கிறவங்க போய் அவர் நம்ம பேசணும். கண்டு விசுவாசிக்கிறத விட காண விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். நான் மகிழ்ச்சியா இருக்கேன். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியர் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். மறுபடியும் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி. அல்லேலூயா. சூழ்நிலை சாதகமாய் இல்லாத போதும் சாதகமாய் பேசுறதா தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல கர்த்தரின் மெய்ப்பராக, சொல்ல கர்த்தரின் மெய்ப்பராக. சத்தம் தலையில கையில் சொல்லுங்க. கர்த்தர், கர்த்தர், கர்த்தர் ஏன் மெய்ப்பராய் இருக்கிறார்? எனக்கு மெய்ப்பராய் இருக்கிறார், என் குடும்பத்துக்கு மெய்ப்பராய் இருக்கிறார். நான் குறைபடேன், நான் தோற்று போக மாட்டேன். கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி. அல்லேலூயா. எது இந்த 11 மாதம் இல்லாமல் இருந்ததோ, எதுல தோல்வி இருந்ததோ, எதுல எந்த காரியம் வாய்க்காம இருந்ததோ, இந்த மாதம் ஆண்டு வாய்க்க செய்கிறார். கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி. ஏன் அவர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்றார் பாருங்க, அந்த பாலைவனத்துல ஆண்டவர் பாலைவனத்தில் நடந்து போகும்போது அந்த நீரூற்றை காண்பித்தார்ல. எங்கேதி சொல்லுங்க, எங்கேதி நீரூற்றுக்கு உங்களை கொண்டு போய் விடுகிறார். சொல்லுங்க, எங்கேதி நீரூற்றுக்கு நம்ம போக போகிறோம், ஆண்டவர் நம்மை கூட்டு கொண்டு வந்து விட்டார். கைகள் தட்டி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதேயா பள்ளத்தாக்குல நீங்கள் நடந்தாலும், யூதேயா பள்ளத்தாக்குல நீங்கள் நடந்தாலும், எங்கேதி நீரூற்றுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போய் விடுகிறார். பசும் போன் அமர்ந்த தண்ணீர், ஓ பேரிச்ச பழங்கள், திராட்சை செடி, ஒலிவ மரங்கள். கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி. ஓ எதெல்லாம் இல்லையோ இந்த மாதம், ஓ புதிய ஆண்டில் பிரவேசிக்க இருக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் 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 பெருக செய்வா, பெருக செய்வா, பன்மடங்கு பெருக செய்வா. எப்படி சாரி பார்த்து விதவித எண்ணெய் மாவு குறையார் இயேசுவின் நாமத்தில் அவர் ஜெபித்த போது அது எண்ணெய் மாவு குறையவில்லையே. ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் காகத்தை கொண்டு போஷித்த தேவன், காகம் யாரும் உணவையும் பறிக்கும், காகம் உணவு கொடுக்காது. அந்த காகத்தை கொண்டு போஷி தேவன் உங்களை என்னையும் போஷிக்க மாட்டாரா? உங்களை நடத்த மாட்டாரா? இன்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் அவர் நடத்த மாட்டாரா? அவர் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு தகப்பனா இருக்கிறார், எனக்கு ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். அவர் சர்வ வியாபியா இருக்கிறார். அவர் தான். கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி, கைகள் தட்டி. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
நீங்கள் திருச்சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். லைவ் மூலமாக கேட்கிற மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வர தடைப்பட்ட மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே இந்த வாக்குத்தத்துக்காக நன்றியோடு ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. நோய்கள் இல்ல இல்ல, வியாதிகள் இல்ல, இருக்கிற மாதிரி காண்பிப்பான் இல்ல, சாபங்கள் இருக்கிற சாபங்கள் இல்ல. சொல்லு, எல்லாம் சொல்லாமா நோய்கள் இல்ல, வியாதிகள் இல்ல, சாபங்கள் இல்ல. சொல்லுங்க, நோய்கள் இல்ல, வியாதிகள் இல்ல, சாபங்கள் இல்ல, தரித்திரம் இல்ல. இயேசுவின் நாமத்தில் கைகள் தட்டி கைகள் தட்டி கைகள் தட்டி கைகள் தட்டி கைகள் தட்டி கைகள் தட்டி சொல்லுங்க. எது இல்லாம இருந்ததோ சொல்லுங்க, எது இல்லாம இருந்ததோ சொல்லுங்க, எது இல்லாம இருந்ததோ அதை பெற்றுக்கொள்கிறேன். பெற்று சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ள. கைகள் தட்டி கைகள் தட்டி கைகள் தட்டி கைகள் தட்டி கைகள் தட்டி இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே திரட்சணா நிரப்புங்க. ஹல்லேலூயா. வானத்தில் பலகை தந்து ஆண்டவரே நீங்க ஆஸ்வதிப்பேன்னு சொன்னீங்க. அந்த ஆஸ்வாதத்தால் சபை மக்கள் நிரப்புங்க அப்பா. ஆண்டவரே பின்மாறி மழையாக முன்மாறி மழையாக மேக ஸ்தம்பமாக அக்கில் ஸ்தம்பமாக நிரப்புங்க ஆண்டவரே. பொருளாதார ரீதி ஆஸ்வாதம் உண்டாகட்டும். வர வேண்டிய வரவுகளை இயேசு ரிலீஸ் பண்ணுகிறார் ஆண்டவரே. தடையில் உடைக்கிறோம் பொறாமையின் ஆவிகள், ஆண்டவரே பொல்லாத மனுஷன் ஆவிகள், ஆண்டவரே பொல்லாத ஆண்டவரே சேனைகளின் ஆவி எல்லா ஆவியும் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறோம். ஓ ராபா ஷாரா மேகே ரேனேமே. நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு மேய்ப்பரா இருக்கிறார். நீர் மேய்ப்பரா இருக்கிறீரப்பா. நீங்க தான்ப்பா எங்களுக்கு மேய்ப்பரா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.